எங்க உன் அப்பா அம்மா பேரை சொல்லு பார்க்கலாம். என்ன என்ன பேர் சொல்லணும்? சொல்றேன்ல, நாங்க தான் அவனோட அம்மா அப்பா எல்லாமேன்னு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீங்க தான் அவனை பெத்தெடுத்தீங்களா? இல்லல்ல, நீ வளர்த்ததுனால அவன் அனாதை இல்லைன்னு ஆயிடாது. இங்க பாரு போனா, போதும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு மரியாதை இருக்காது. எனக்கு மரியாதையை சொல்லிக் கொடுக்கறத விட உன் மருமகனை கண்ட்ரோல் பண்ணி வை. அவன் ரொம்ப ஓவரா பேசுறான். என் மேல தேவையில்லாம பழிய போட்டான். அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். வானே, பதவி பிரமாணம் பண்றாங்களா? பதவி பிரமாணம். தம்பி, நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. சரியான ஆதாரம் இல்லாம யார் மேலயும் பழி போட வேணாம். பாருங்க, இதனால ஒரு நல்ல சூழ்நிலையே ஸ்பாயில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க. இட்ஸ் ஓகே, விடுங்க. அவங்க தான் போயிட்டாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் வராது. சரிங்க சார். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உடனே கைது பண்ணுங்க. ஓகே சார். இப்போதைக்கு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அனாதை பயலே. கதிர், சரி விடு கதிர், பாத்துக்கலாம். கதிர், அவ பேசினதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. டேய் கதிர், அவ சொன்ன வார்த்தை உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை பத்தி நினைக்காதடா. வா போலாம், வா வாடா. அட என்ன 4 பேரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாடா கதிர், உள்ள வாடா. வாமா வாமாயா, மாயா மாமா வாடா. மாமா